இப்படி சமூக செயல்பாட்டாளர்களை கண்காணிக்கக்கூடிய இந்த காவல்துறையும் இந்த அரசும் இந்த சாதி வரி பொறுக்கிகளை கண்காணிக்க தவறியது ஏன் என்ற கேள்வியை நாங்கள் முன்வைக்கிறோம். முடியாதா? ஏன் முடியவில்லை? நாங்குநேரியில இந்த சாதி வரி கொலை கும்பல் முகமூடி அணிந்து கொண்டு இருசக்கர வாகனத்திலே வந்து இறங்கி பெரும்பத்தி என்ற கிராமத்திலே கண்டவனையெல்லாம் வெட்டான். அதிலே ஒரு வடமாநிலத்தவரும் வெட்டி படுகொலை செய்து விட்டான். போற இடமெல்லாம் விட்டான். என்னையா நடக்குதுங்க? இவர்களை கண்காணிப்பதற்கு இவர்களை ஒடுக்குவதற்கு நீங்கள் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறீர்கள்? தமிழ்நாடு முதலமைச்சரை பார்த்து நான் கேட்டேன், இது ஒரு அநீதி இல்லையா?